நான் சொல்கிற இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களை யாராலையும் அடிக்க முடியாது. ஈவன் ஹேக்கரால் கூட உங்களை அடிக்க முடியாது. அது வேறு எந்த கேரக்டரும் இல்லை, இந்த சாண்டனியோ கேரக்டர் தான். அதோட பவரை போட்டு அதுக்குள்ளே நின்றுக்கிட்டு நீங்கள் எனிமி அடிச்சிங்கன்னா நீங்கள் அடிக்கிறது எனிமி மேலே படும். பட் ஆனால் எனிமி அடிக்கிறது வந்து உங்கள் மேலே படாது, உங்களுக்கு டேமேஜே போகாது. ஈவன் ஹெட்ஷாட் ஹேக்கர்லாம் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு கூட எய்ம் லாக் ஆகாது உங்கள் மேலே. ஈஸியாக அந்த பவரை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேக்கரை அடிச்சிடலாம். இந்த கேரக்டரை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறையாவே ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் போய் அடிச்சிங்கன்னா உங்களால் இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை நீங்கள் ப்ளே பண்ணி பழகிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்னிங்கும் கொடுக்குறேன். இந்த கேரக்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட கேம் ப்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டீங்க, ஹெட்ஷாட் கொடுக்க மாட்டீங்க, அழுத்தி மட்டும்தான் ஆடிட்டு இருப்பீங்க. இதுவே ஒரு ஹேபிட்டாக ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு ரஷ்ஷிங் கேம் ப்ளே வந்து சுத்தமாக வராது. இது இப்போவே நான் ஒரு வார்னிங் கொடுத்துட்றேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நான் கில் அடித்தா மட்டும் போதும், மேட்ச் வின் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேரக்டர் ரொம்பவே பக்காவாக இருக்கும். ஒரு வாலை போட்டால் அந்த வாலுக்குள்ளே அந்த பவரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே நின்றுக்கிட்டிங்கன்னா எனிமிக்கு நீங்கள் டேமேஜ் கொடுக்கலாம். ஆனால் எனிமியால் உங்களுக்கு டேமேஜ் கொடுக்க முடியாது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேரக்டராக இருக்கும், ஒரு ஓபியான கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் ஹேக்கர்லாம் சம்டைம்ஸ் வருவாங்க, ஹெட்ஷாட் ஹேக்கர். அவங்களெல்லாம் என்கவுண்டர் பண்ணணுன்னா இந்த கேரக்டர் ஸ்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த கேரக்டர் ஸ்கில் வந்து ஒரு கொஞ்சம் அன்ஃபேரோ அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் ஆனால் நீங்கள் டாப்அப் பிளேயர்ஸோடு கம்பேர் பண்ணும்போது அவங்கக்கிட்ட எல்லா ஸ்கின்ஸும் இருக்கும், எல்லாமே வச்சுருப்பாங்க. அவங்க 2 அடி அடித்தாங்கன்னா நம்ம செத்துருவோம், நம்ம 4-5 தடவை அடித்தா கூட சாக மாட்டாங்க. ஆனால் இந்த கேரக்டர் ஸ்கில்லை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது யார் வேணால் இதை யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு இந்த கேரக்டரை யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷனல் இருக்குது. அவங்களும் வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணலாம், இதை மாஸ்டர் பண்ணலாம். ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா அவங்களால இந்த கேரக்டர் ஸ்கில்லை வச்சு விளையாட முடியாது. நம்ம வந்து இதை மாஸ்டர் பண்ணுறதுனால இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம எதுவும் ஹேக்கோ இல்லை பேனலோ எதுவும் ஏற்ற கிடையாது. ஜஸ்ட்டு இந்த கேமில் இருக்க ஒரு கேரக்டர் ஸ்கில்லோட பவரை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு இது வந்து இல்லீகல்லாம் சொல்ல முடியாது. கம்பேர் பண்ணும்போது டாப்அப் பண்ணி ஸ்கின்னெல்லாம் எடுத்து கன் ஸ்கின்னெல்லாம் நல்லா வச்சு விளையாடுறதுக்கும் இந்த மாதிரி கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி விளையாடுறதுக்கும் ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அன்ஃபேர்னு சொல்ல வந்தால் அந்த மாதிரி கன் ஸ்கின்னை வச்சு விளையாடுறவங்கள தான் நம்ம வந்து அன்ஃபேர்னு சொல்லணும். ஸோ இது வந்து அந்தளவுக்கு அன்ஃபேர்லாம் கிடையாது.